வணக்கம் சென்னை கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி பார்த்தோம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது மனித உரிமைகள் ஆணையம். நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 என்ன சொல்லுது அப்படின்னா தேசிய அளவில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை உருவாக்கணும். ஸோ நேஷ்னல் லெவலில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை உருவாக்கணும், ஸ்டேட் லெவலில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை உருவாக்கணும், அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதனால் இதுக்கு முந்தின கிளாஸ் நாம் என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி பார்த்தோம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த கிளாஸில் நாம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 படி தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை என்கொயரி பண்ணக்கூடிய ஒரு அப்பெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லலாம். நேஷ்னல் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்தியா லெவலில், ஸ்டேட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு ஸ்டேட் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை என்ன பண்ணணும், என்கொயரி அல்லது இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அல்லது ஹியூமன் ரைட்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 25 மாநிலங்களில் என்ன இருக்குது அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. நமக்கு 28 மாநிலங்கள் இருக்குது. 28 மாநிலங்களில் இருந்தாலும் 25 மாநிலங்களில் தான் அஃபிஷியல் கசட் நோட்டிஃபிகேஷனோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு எதில் எல்லாம் பவர் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதா அதில் பவர் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது வயலேஷன் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுலேயும் அவங்களுக்கு பவர் இருக்குது. ஓகே, இப்போது இது போக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கேசஸ், அந்த கேசஸை ஆல்ரெடி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிச்சிட்ருக்கு. அந்த அதிகாரம் ஸ்டேட் லிஸ்ட்லேயோ கன்கரண்ட் லிஸ்ட்லேயோ வருது அப்படின்னா அதை என்கொயரி பண்ணக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கிடையாது. ஆல்ரெடி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்கொயரியோ இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்போசிஷன். இந்த கம்போசிஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3 பர்சன்ஸ். அது 3 பர்சனில் யாரெல்லாம் அப்படின்னா ஒரு சேர்பர்சன், இன்னும் மற்ற 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா மெம்பர்ஸ். மொத்தம் 3 பேர், ஒரு சேர்பர்சன் 2 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த சேர்பர்சன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஒரு ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருக்கணும். மெம்பர்ஸ் யார் அப்படின்னா 2 விதமான மெம்பர்ஸ். ஒருத்தங்க யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து சேர்பர்சன், ரிட்டையர்ட் பர்சன். அதுக்கப்புறம் மெம்பர்ஸில் வந்து ஒரு மெம்பர் வந்து சிட்டிங் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், அல்லது சிட்டிங் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்ட் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கலாம். எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் ஒன்லி ரிட்டையர்ட் அல்லது சிட்டிங், அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜ் இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். ஒரு பர்சனை சொல்கிறாங்க, 2 பர்சனில் ஒரு பர்சன் ஜட்ஜாக இருக்கணும். அந்த ஜட்ஜ் ஹைகோர்ட்டோ இல்லாட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ, ரிட்டையர்டோ சிட்டிங்கோ. புரிஞ்சா? அடுத்து இன்னொரு பர்சன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றின ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸில் வைடான நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்கணும். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனா யாருன்னா இவங்க தான் யார் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மெம்பராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க. ஓகே, அடுத்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸோட அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டினுடைய கவர்னர் சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து அந்த மாநில தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்.
ஸோ இவர் மெம்பர்ஸையும் அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இவங்கள செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை ஒரு யாரை அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த கமிட்டி கூடி செலக்ட் பண்ணி கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர், அவர் தான் ஹெட்டு. ரெண்டாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவர். மூணாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர். நாலாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். இவ்வளோ பேர் இருப்பாங்க. அங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இருப்பார். சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஈரவை இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய அப்போசிஷன் லீடரும் இருப்பார், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய சேர்மனும் இருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி. இவங்க ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் இயர்ஸ். இவங்களுக்கு டேர்ம் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்லேருந்து இவங்க 5 வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதவியில் இருக்கலாம். அல்லது 70 வயது பூர்த்தி அடைஞ்சிட்டுனா 70 வயது பூர்த்தி அடையும் வரைக்கும் பதவியில் இருக்கலாம். எது முன்கூட்டியே வருதோ அதன் அடிப்படையில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கும். இவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபர்தராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ. ஓகே. அடுத்து ரிமூவல். இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இவங்களை யார் ரிமூவல் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் ரிமூவல் பண்ணுவார். அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கவர்னர், ரிமூவல் பண்ணுறது பிரசிடெண்ட். இது எது போல் அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போல். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே. அப்பாயின்மெண்ட் இஸ் மேட் பை கவர்னர், ரிமூவல் இஸ் பை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ பிரசிடெண்ட் எப்படிலாம் இவங்களை ரிமூவ் பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னதுன்னா அட்ஜட்ஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இன்சால்வெண்ட். இவங்களால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை மனப்பூர்வமாக பார்க்க முடியலை அப்படிங்கிற போது, இல்லைன்னா அவுட் சைட் பேமெண்ட் எம்ப்ளாயி. இவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மெம்பராகவோ சேர்மனாகவோ இருந்துக்கிட்டு வெளியில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இவங்க கான்டாக்ட் வச்சுருக்காங்க, இல்லது ஏதோ ஒரு இன்டைரக்ட் மூலமாக அவங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படின்னா இவங்கள பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணிடுவார். இல்லைன்னா இவங்களுடைய பாடி கண்டிஷன் இவங்களுக்கு ஒத்து வரலை. இந்த பாடி கண்டிஷன் அப்படின்னா இன்ஃபார்மிட்டி ஆஃப் மைண்ட், அதாவது அவங்க மைண்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கிற அளவுக்கு தகுதியாக இல்லை. இவங்க அதனால் என்ன பண்ணோம்னா இந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அன்ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னு பிரசிடெண்ட் தீர்மானித்தார் அப்படின்னா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டில் இவங்க இதுக்கு காம்பட்டன்ட் இல்லை, இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த டியூட்டியை பப்ளிக்காக கடமையை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஒரு கோர்ட் இவங்கள தீர்மானிக்குது. அன்சவுண்ட் மைண்ட், அதான் அன்சவுண்ட் மைண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்கே இருக்க முடியாது, இது ஆஃபீஸஸை ஹோல்ட் பண்ண முடியாது. இது போக இவங்க இம்ப்ரிசன்மெண்ட், குற்றவாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி இவங்களை ஜெயிலில் இல்லை இவங்க குற்றவாளி கன்விக்டட் பர்சன் இல்லை இவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ண முடியாது. இது போக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அப்படின்னு முடிவு பண்ணணும். இந்த மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டியை பிரசிடெண்டால் முடிவு பண்ண முடியாது. இதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவார். சுப்ரீம் கோர்ட் இவங்க உண்மையிலே மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்களா அல்லது இன்கெப்பாசிட்டியாக இருக்காங்களா அப்படிங்கிறத என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணிக்கிட்டு பிரசிடெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை கேட்டு இவங்களை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து இவங்களுடைய சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. மாநில அரசாங்கம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்களுடைய சேலரிஸ், அலோவன்சஸ், சர்வீஸ் கண்டிஷன் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம். அடுத்து இவங்களுடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்னென்ன வேலைகளை பார்க்குதோ அதே வேலையை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் பார்க்குறாங்க. இவங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் லெவலில் என்ன பண்ணுது, என்கொயரி, ஏதாவது ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டை என்கொயரி பண்ணுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துட்டு அல்லது ஒரு பப்ளிக் சர்வன்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கும்போது அதை கண்டுக்காமல் இருந்தார் அப்படின்னா நெக்லிஜென்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களையும் என்ன பண்ணுவாங்க, இவங்க அது சம்மந்தமான விஷயத்தையும் இவங்க என்கொயரி பண்ணுவாங்க. இவங்க என்கொயரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்று கம்ப்ளைண்ட் மாடலில் வரலாம். யாராவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் அடிப்படையிலையும் வரலாம். அல்லது சூமோட்டோ அப்படின்னா தானாகவே இவங்க நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசாரித்து
என்ன பண்ணலாம், ஒரு கேஸை நடத்தலாம். அடுத்து ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த ப்ரொசீடிங்கில் இவங்க இன்வால்வ் ஆகி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேசஸை இவங்க ஹேண்டில் பண்ணலாம். அதுபோல் இவங்க ஜெயில் அல்லது டிடென்ஷன் சென்டர் காவலில் வைக்கக்கூடிய இடத்த திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாவோ இல்லை திடீர்னு விசிட் பண்ணியோ அங்கே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதா அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்களுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான மெசேஜையும் இவங்க கொடுப்பாங்க. இது போக இவங்க என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து வயலேட் பண்ணப்படும் போது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அல்லது லீகல் சட்டம் மூலமாக சில சேஃப்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது எவ்வளவு தூரம் அந்த சேஃப்கார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ரிவ்யூவில் இவங்க நினச்ச பார்த்த அளவுக்கான சக்ஸஸ் இல்லை அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த சேஃப்கார்ட்ஸை எப்படி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறகு சில இடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ட் ஆஃப் டெரரிசம் இருக்கும். டெரரிசம் மீன்ஸ் தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பாதிக்கப்படும். அந்த இடங்களில் இவங்க ரிவ்யூ பண்ணி அதை அங்கே எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஹியூமன் ரைட்ஸை கொண்டு போகிறதுக்கான அவேர்னஸை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்படுத்துவாங்க. இது போக ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டில் ரிசர்ச்சை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. இது போக வேறு என்ன அப்படின்னா என்ஜிஓஸ் கூட கோஆப்ரேஷன் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்காத அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை எடுப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது ஹியூமன் நடவடிக்கைகள் தேவை ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஓகே. அடுத்து இவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்ன ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கோ அதுதான் இவங்களுக்கும். இந்த கமிஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஓன் பவர்ஸை வந்து அவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலேட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய பவர் வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா சிவில் கோர்ட் உரிமையியல் நீதிமன்றங்கள் என்ன பண்ணுதோ அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸை ஜுடிஷியல் கேரக்டர் நீதித்தன்மையின் அடிப்படையிலான தன்மை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு நேரத்துலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டிக்கிட்டேயோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கேட்டு இவங்க வாங்கிக்கலாம். இது போக இவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்து அந்த கம்ப்ளைண்ட் 1 இயருக்குள்ளே இருக்கணும். 1 இயருக்கு அப்புறம் ஆகிட்டு அப்படின்னா ஆஃப்டர் 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ப்ரோசிக்யூட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் கிடையாது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் கிடையாது. இது போக இந்த கமிஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சில முக்கியமான ஒரு விஷயத்தில் கமிஷன் வந்து என்கொயரி நடக்கும் போதோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதோ சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அது என்னென்ன நடவடிக்கைலாம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டிக்கு கீழே அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுங்கள், இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை இந்த பப்ளிக் சர்வெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு இந்த ஆக்ஷன் எடுங்க அவங்க மேலே அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்டைம் ரிலீஃப் ஒரு இடைக்கால நிதியை உடனடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் இவங்க கன்சர்ன் கவர்மெண்ட்டை வந்து இவங்க அப்ரோச் பண்ணலாம். இது போக இன்டைம் ரிலீஃப் இது போக இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டையோ அல்லது ஹைகோர்ட்டையோ அப்ரோச் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டை இவங்க கோர்ட் மூலமாக பண்ணிக்கலாம். இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இன்டைம் ரெக்கமெண்டேஷன் காம்பன்சேஷன் ஆக்ஷன் எடுங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்லி அட்வைசரி நேச்சர் தான், அதாவது ரெக்கமெண்டேஷன் ப்ரொசீஜர் தான். என்ன கிடையாது அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக பைண்டிங் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இவங்க கூப்பிட்டு என்கொயரியோ இன்வெஸ்டிகேஷனோ பண்ணும்போது எந்த ஒரு மானிட்டரி ரிலீஃப் அல்லது ஃபினான்ஷியல் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கவர்மெண்ட் மூலமாக இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் இவங்க ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் 1 மாதத்துக்குள்ளே என்ன ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது போக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து அதை சப்மிட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் மெமோரண்டம் இல்லைன்னா மெமோரண்டம் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, எது எதில் ஆக்ஷன் எடுக்கலை, ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறத விவரித்து கொடுப்பாங்க. ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்துட்டு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நான் சொன்னேன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி நேஷ்னல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கணும், ஸ்டேட் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குன்னு சொன்னோம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கான்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இருக்கும். இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது ஒரு அரசாங்க வக்கீலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். இவங்க இது எதுக்காக அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சம்மந்தமான விஷயத்தை ஸ்பீடியாக அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டிட்டோட என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையலை வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டை வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தன்னிச்சையாக அதை பண்ண மாட்டாங்க. இது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்லது ஒரு அட்வொகேட் அவரை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவருக்கு மினிமம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்வொகேட்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட்.